வேலைக்கு போற ஒரு அம்மா. குழந்தை திடீர்னு ஸ்கூலுக்கு போறதுக்கு ரகலை பண்ணுது. குழந்தைய வற்புறுத்தி உட்கார வைக்கிறாங்க ஸ்கூல்ல. 1 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, குழந்தை ஸ்கூலுக்கு கிளம்பும்போது மயக்கம் போட்டு விழுகுறான். தொடர்ந்து இந்த மாரி நடக்குது. கார்டியாலஜிஸ்ட்ட பார்க்குறாங்க, நியூரோலஜிஸ்ட்ட பார்க்குறாங்க. எந்த பிரயோஜனமும் இல்ல. திடீர்னு ஒருத்தங்க சொல்றாங்க, "நீங்க ஏன் சைக்கியாட்ரிஸ்ட்ட கன்சல்ட் பண்ணக்கூடாது?" அப்படின்னா, அம்மா அப்பாவுக்கு பயங்கர ஷாக். "என் குழந்தை என்ன பைத்தியமா?" அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா வேற வழி இல்லைங்க. டாக்டர போய் பார்க்குறாங்க. 2, 3 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு அப்புறம் தெரிய வருது. அந்த குழந்தை ஆழமா மனோரீதியா பாதிக்கப்பட்டிருக்கு. டீச்சர் வந்து கடுமையா ஒரு விமர்சனத்த வச்சதுனால அப்படிங்கிறது புரியுது. இதுக்கப்புறம் அத ப்ராசஸ் பண்ணி சரி பண்ணுறாங்க. அவங்க அதுக்கப்புறம் புரிஞ்சிட்ட 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் இருக்கு அப்படின்னா, வற்புறுத்தி அத வந்து மேலும் மேலும் திணிக்காம என்ன காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இட் இஸ் குட் டு சீக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். சைக்கியாட்ரிஸ்டையோ, கவுன்சிலரையோ பார்க்கறது அத்தியாவசியமான ஒண்ணு அப்படிங்கிறது முக்கியம்.